குஜராத் சிஎம் டு இந்திய பிரதமர் ஆட்சி அதிகாரத்துல 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் தற்போதைய பிரதமரான திரு நரேந்திர மோடிங்க. நம்முடைய இந்திய பிரதமர் இந்த 24 ஆண்டு பயணத்துல பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா குஜராத்லயே அனைத்து கிராமங்களுக்குமான மின்சார வசதி, நவீனமயமாக்கப்பட்ட நகரங்கள், அப்புறம் அந்நிய முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து பிரம்மாண்டமான குஜராத் மாநிலம் வளர்ச்சி. இன்றைக்கு அதை காமிச்சே தான் அவர் பிரதமராகவும் ஆனாரு. குஜராத் மாடல் அப்படின்னு நவீனத்துடைய ஒரு நாயகராக தன்னை முன்னிறுத்தினாரு. இந்திய பிரதமரான பிறகும் கூட இங்க தூய்மை இந்தியா திட்டம், மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா திட்டம், அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பாதுகாப்பு, இப்ப லேட்டஸ்டாக ஆபரேஷன் சிந்தூர், இந்திய வளர்ச்சிக்காகவே அந்நிய முதலீடுகளை அதிக அளவுல ஈர்த்தது, உள்கட்டமைப்பு, தொடர்வண்டி போக்குவரத்து, அப்புறம் சாலை வசதிகள், இவை எல்லாவற்றையும் டெவலப் பண்ணது உள்ளிட்ட பலவற்றையும் தன்னுடைய சாதனை பட்டியலில் பதிவு செய்கிறாரு பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஆனாலும் இன்னொரு பக்கம் எல்லாவற்றிலும் ஒற்றை தன்மை, சுருக்கமா சொல்லணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த ஒற்றை அடையாளத்துக்குள்ளார இந்திய மக்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவது. நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பன்முகத்தன்மை தான் நம்முடைய அடையாளம். அடுத்து பார்த்தோம்னா இங்க கருப்பு பணத்தை ஒழிப்பேன் அப்படின்னாரு, பண மதிப்பு இழப்பு, அதனால எளிய மக்கள் பாதிப்படைஞ்சாங்க. இப்போ வர பார்த்தோம்னா தாங்கள் ஆளாத மாநிலங்கள்ல தங்களுடைய கொள்கைகளை திணிப்பது. உதாரணமா சொல்லணும்னா தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, அதை ஏற்காத மாநிலங்கள்ல இப்ப நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல்வி நிதியை தர மறுத்திருப்பது. இப்படி பாரபட்சம் காட்டுகின்ற ஒரு ஆட்சி, மதவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு ஆட்சி, இந்தி திணிப்பு செய்யக்கூடிய ஒரு ஆட்சி, சீரான வளர்ச்சியை கொண்டு இருக்காத, ஒரு பக்கம் 1% அளவுல இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கையில 50%க்கு மேலான இந்தியாவுடைய செல்வங்கள் சேர்ந்தபடி இருக்கு. அதே நேரத்துல கிட்டத்தட்ட 80% இருக்கக்கூடிய ஏழைகள் கிட்ட செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏழைகள் பணக்காரர்களுக்கு இடையிலான அந்த இடைவெளி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வறுமையை ஒழிக்கிறேன் அப்படின்னு ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா குஜராத்திலும் சரி, இந்த 25வது ஆண்டில் இந்திய பிரதமராக அடியெடுத்து வைப்பதிலும் சரி, வறுமை ஒழிந்த பாடில்ல. பொருளாதாரத்துல ஒரு பெரிய இடைவெளியை சந்திச்சுட்டு இருக்கு. ஏழை பணக்காரர்களுடைய இடைவெளியை சரி செய்து சீரான வளர்ச்சி, எல்லோருக்குமான வளர்ச்சி என்கிற அந்த அரசியலை முன்னெடுக்கிறப்ப, அந்த ஆட்சியை முன்னெடுக்கிறப்ப மட்டும்தான் நவீன இந்தியாவாக நம்முடைய நாடு ஜொலிக்கும் அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் விமர்சித்தபடி இருக்காங்க, கோரிக்கையாகவும் வெளிப்படுத்துறாங்க. விரிவான அந்த பின்னணிகள் இந்த லிங்க்ல இருக்குங்க.